வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். இன்னைக்குன்னு பார்த்து எந்த கடையிலையும் நாட்டுக்கோழியே இல்லைன்றானுங்க. பிரேலரையே வச்சுருக்கானுங்க, இல்லை மீனை வச்சுருக்கானுங்க. என் பையனுக்கு நாட்டுக்கோழி தான் பிடிக்கும். என்ன செய்கிறது? நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வச்சு கொடுக்குறது அவனுக்கு? சரி, யார்ட்டையாவது கையில் காசை கொடுத்து விட்டு பக்கத்து ஊர்லையாவது போய் வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்க்குறேன். ஒரு பையன் கண்ணுக்கு சிக்க மாட்டுறானுங்க. என்ன செய்கிறது? யோசிப்போம். அத்தை, கறி எடுத்துட்டு வரேன்ட்டு கடைக்கு போனீங்க, வீசின கையும் வெறுங்கையுமா வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அத்தை? மனசா, கறி வாங்கத்தாம்மா போனேன். இந்த நாட்டுக்கோழி ஒரு கடையில் கூட இல்லைம்மா. நானும் எல்லா கடையிலையும் எனக்குள்ளே அலைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கடையில் கூட கிடையாது. அதான் சரி, இந்த பக்கம் பஜாருக்கு எங்கேயாவது போகிறவங்ககிட்ட கொடுத்து விட்டோம்னா வாங்கிட்டு வருவாங்கன்ட்டு சரின்ட்டு கொடுத்து விடலான்னு இப்போ தாம்மா போகிறேன். அத்தை, அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்கள் மகன் மூத்த மகன் வேலைக்கு கிளம்புங்களையும் அவங்கள போய் கறி எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம மெதுவாக குழம்பு வெஞ்சனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க. நான் தான் என் மகனுக்கு போய் பார்த்து செஞ்சு தான் வாங்கிட்டு வருவேன். உன் புருஷனுக்கு நல்ல கோழியெல்லாம் வாங்க தெரியாது, அப்படியா இப்படியான்ட்டீங்க. இப்போ பாருங்க, மணி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுது, இன்னும் கறி வாங்கி கொண்டு வந்து கொடுக்கல. நீங்கள் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்து நான் எப்போ குழம்புத்த வைக்க? மனசா, நான் கொஞ்ச நேரத்துக்குள்ள யார்ட்டையாவது கொடுத்து கறியை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் வெட்டி வைமா. நான் சட்டுப்பட்டு நான் யார்ட்டையாவது கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, இன்னைக்கிட்டே இருக்காதீங்க, சட்டுப்பட்டுன்னு போயிட்டு வாங்க அத்தை. சரி மனசா. சின்ன மகன் வரேன்னு சொன்ன உடனே இந்த கிழவிக்கு தலகால் புரியல. என்ன இன்னைக்கு நான் ஊரையே சுற்றி வந்துட்டேன். ஒரு பையன் கண்ணில் அம்பிட மாட்டுறானுங்க. இவன்ட்டையாவது கொடுத்து நாட்டுக்கோழியே பஜார்லனாலும் வாங்கிட்டு வர சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஒரு பையன் கண்ணில் அம்பிட மாட்டுறானுங்களே. காளியம்மா, உன் மயனோட சின்ன ஆசையை கூட நிறைவேற்றி வைக்க முடியாத பாவியாக இருக்கியேடி. கடவுளே, என்னை இப்படி புலம்ப விட்டுட்டியே, ஒரு நல்ல வழியை காட்டக்கூடாதா? கடவுளே, ஏன் வேண்டுதல இவ்வளோ சீக்கிரமா நீ கேட்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு நல்ல வழியை காட்டிட்டியே. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்தது போல நாட்டுக்கோழி எடுக்க போன எனக்கு நாட்டுக்கோழியே முன்னாடி நிக்குது. இதை விட வேற என்ன வேணும்? இன்னும் என்னடி பார்த்துக்கிட்டே நிக்கிற? பிடி ஒரு நாட்டுக்கோழிய. ஆமா, இந்த கோழியெல்லாம் யார் வீட்டு கோழி, என்ன ஏதுன்னு தெரியலையே. கோழியை பிடிச்சிட்டு போய் குழம்பு வச்சு தின்னா பிறகு எவனுக்கு தெரிய போகுது யார் வீட்டு கோழின்னு? பிடி காளியம்மா கோழிய. சாப்பிட்டா பிறகு வரதா அப்புறம் பார்த்துக்கலாம். பிட்ரி பிட்ரி. பாக் 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 பாக். பா 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 பா. வாங்க 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 செல்லக்குட்டிகளா. 3 செல்லக்குட்டிக்கு நிற்கிறீங்க. யாராவது ஒரு செல்லக்குட்டியாவது அம்பிடுங்கடி. பாக் 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 பாக். ஆஹா, 3 செல்லக்குட்டிங்க நிற்கிதுங்களே. ஏதாவது ஒரு செல்லக்குட்டியாவது அம்பிட்டா கூட போதும். 3மே நல்ல வெடக்கோழியாத்தான் இருக்குது. 3ஐயும் பிடிச்சிட்டு போனாலும் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் கோழிக்காரையும் பார்த்தானா நம்மளா சக்கையை பிழிஞ்சிடுவான். ஏதாவது ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு போனாலும் தப்பிச்சுக்கலாம். பா பா பா. வாச்சலக்கட்டி வாச்சலக்கட்டி. அந்த வெள்ளச்சி அங்கிட்டு இருக்கா. இந்த செவலச்சிங்க எனக்குள்ளே இருக்காளே, இவ்வளோ பிடிச்சிருவோம். ஆஹா, கோழியை ஒரு வழியாக பிடிச்சாச்சு. அக்கம் பக்கத்தில் எவ்வளவு பார்க்க முடியும்? சட்டுப்பட்டுன்னு கோழியை வீட்டுக்கு கொண்டு போயிடணும். இந்த ஊர் பாதகத்திய 1ன்னா 2ன்னு பேசுவாளுங்க. எவ கண்ணுக்கும் சிக்காம சிட்டா பறந்துடணும். ஏய் ஏய் ஏய், கத்தாத கத்தாத, கத்தி காய்ச்சி கொடுத்துடாத. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாரு. உன்னைய வளர்த்த உன் முதலாளி உன்னைய ஒரு நாளாவது குளிக்க வச்சிருப்பாங்களா சொல்லு? நான் இன்னைக்கு நல்லா உன்னைய மஞ்சள் தேய்ச்சி நல்லா குளிக்க வைக்க போறேன். கோழி வெடக்கோழியாத்தான் இருக்கு. 1.5 கிலோ இருக்கும் போல. சட்டுப்புட்டுன்னு போய் அடிச்சு இந்த ரக்கையை கூட எவ கண்ணுக்கும் படாம எங்கிட்டாவது வேற வேறையா பக்கம் போய் போட்டு வந்துடணும். தப்பு செஞ்சாலும் தடயம் இல்லாம செய்யணும்டி காளியம்மா. எங்க போனான்னு தெரியலையே. ஏ வனசா. அத்தை, கோழியை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வராம இப்படி முழுசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்பதான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எப்ப குழம்பு வைக்க? அடியே, இதை க்ளீன் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு 15 நிமிஷத்தில் நான் இதை க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வா, 2 குச்சியெல்லாம் பிறக்கி போடு. இந்த கோழியை நல்லா வாட்டி எடுத்துட்டு சடன்னு அப்படியே வாட்டி எடுத்தோம்னா முடிய பிடுங்கிறதுக்கு தோதா இருக்கும். எடுத்துட்டு வா, பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை. போ போ. அத்தை, கோழி நல்ல வெடக்கோழியா முட்டை கோழி போல தெரியுது அத்தை. என்ன விலைக்கு தான் வாங்கினீங்க? வாங்கினா தானே தெரிய போகுது. ஐயோ, வாய் இல்லாமல் உளறப்பட்டமே. என்னத்தான் சொல்றீங்க? வாங்கினா தான் தெரிய போதா? என்னத்தான் சொல்றீங்க?
ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. சமாளிப்பான். ஏன் மனசா, என்ன நீ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த முத்து பையன் இருக்கல்ல, அவன்கிட்ட தான் காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். கணக்கெல்லாம் நான் பார்க்கல. வாங்கிட்டு வந்ததுல 1000 ரூபா கொடுத்து விட்டு மிச்ச காசை இந்த கையில கொடுத்துருக்கேன். அதான் எவ்வளவு தெரியல என்ன ஏதுன்னு சொன்னேன். நீ என்ன பேசிக்கிட்டே நிக்கிற? போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வாமா, போமா. சரிங்க தே, இந்த போய் எடுத்துட்டு வரேன் தே. என்ன இந்த வெயில்ல அன்னக்கிளியக்கா எங்க போகுது இவ்வளோ வேகமா? அன்னக்கிளியக்கா! யாரு? சின்ன பொண்ணா? இந்த வாரேம்மா, இந்த வாரேன். அன்னக்கிளியக்கா, அடிக்கிற வெயில்ல பேசாம வீட்டுக்குள்ள இல்லாம இப்படி வெயில்ல எங்கக்கா அலைஞ்சுக்கிட்டு தெரியற? எங்க போற? அதுல இவ்வளவு வேகமா வெக்குன்னு போய்கிட்டு இருக்க. எங்கக்கா போற? அந்த கொடுமையை ஏண்டி கேட்குற சின்ன பொண்ணு? காலையில் எழுந்திரிச்சு சமையல் பண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவி செஞ்சு அதுக்கப்புறமா என் மாமியாருக்கு தேவையானதை செஞ்சு வச்சுட்டு மாட்டுக்கு போய் புல்லை அறுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறேன். என் மாமியாக்காரி ஊரை சுற்றிட்டு வரேன்னு அப்படி திட்டுறாடி என்னைய. அந்த அளவுக்கு நீ உன் மாமியாருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கக்கா. என் மாமியார்லாம் ஒரு வார்த்தை பேசினா நான் 10 வார்த்தை பேசுவேன். அப்படியே வாயை மூடிட்டு காமன்னு போயிரும் பாத்துக்க. நீ என்றனா உன் மாமியா என்ன பேசினாலும் புழுக்குன்னு ஒன்று அழுவ, இல்லை பேசாம வாயை மூடிட்டு நிப்ப. இங்கிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு கிடப்ப. இப்படி இருக்கிறதுனால தான்க்கா உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் சேர்ந்து உன்னை அப்படியே பேச்சா பேசி கொள்றாளுக. அவளுக்கு பேச பேச நீ பதிலுக்கு பேசி விடுக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்ப? நீ என்ன நேத்து தான் கல்யாணம் முடிச்சு வச்ச புது பொண்ணா? என்னடி செய்ய சின்ன பொண்ணு, எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியலடி. பேச வாய் வர மாட்டேதடி. நானும் அப்படியே இருந்துடுறேன். இப்போ பாரு, புல்ல அறுத்து கொண்டு வந்து போட்டு ஒரு வாய் தண்ணி கூட என்னைய குடிக்க விடலடி. என்னம்மா முட்டையிடுற வெடக்கோழியை காணாமா, அதை போய் கண்டுபிடிச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய விரட்டாத கொடைக்கு போன்னு துரத்தி விட்டாளுகடி ஆத்தாளும் மகளும். இந்த வேணாத வெயில அலைஞ்சு அடிச்சு நான் தேடிக்கிட்டு தெரியுறேன்டி. ஏக்கா, முட்டையிடுற கோழியை காணோம்னா உன் மாமியாலும் நாத்தனாலும் வீட்டில் தானே இருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து சேர்ந்து தேட வேண்டியதானே? அவங்கள கூப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வாயில குளக்கட்டையா வச்சிருக்க? அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட வேண்டியதானக்கா. அப்பதானே இந்த வெயில்ல இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். எனக்கு அப்படியெல்லாம் பேச தெரியாது சின்ன பொண்ணு. புல்ல அறுத்து கொண்டு வந்து போட்டுட்டு ஒரு வாய் தண்ணி கூட என்னைய குடிக்க விடல. அதை நினைச்சுதான் எனக்கு இன்னும் அழுக பொங்கிக்கிட்டு வந்துட்டு சின்ன பொண்ணு. ஏக்கா, உன்னைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குக்கா. வாக்கா, இந்த மரத்தடியில் உட்காந்துரு. இந்த பக்கத்துல முனியம்மக்கா கடை இருக்குல்ல, அதுல போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன். 2 பேரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்தே போய் கோழியை தேடலாம்க்கா. வாக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, இந்த வாரேன். அனக்கலையாக்கா, இந்த தெருவையே ஒரு அலசிட்டு வந்துட்டோம். உங்க கோழி எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையேக்கா. ஏக்கா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குக்கா. சின்ன பொண்ணு, கோழியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போனாதான் என் மாமியார் என்னைய சும்மா விடுவா. இல்லைன்னா என்னைய பேசியே சாகடிச்சிருவா பார்த்துக்கோ. ஆஹா, நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வாசம்லாம் வருது. ஏக்கா, உனக்கு வருதாக்கா? ஆமாடி, எனக்கும் வருதடி. ஏக்கா, நாட்டுக்கோழி குழம்ப நல்ல மசாலாலாம் வறுத்து போட்டு ருசி மசியா வச்சிருக்காங்கக்கா. அப்படியே கமன்னு குழம்பு வாசனை ஜம்முன்னு வருதுக்கா. இந்த வாசனையை நினைச்சாலே எனக்கு வயிறு கமன்னு பசிக்குதுக்கா. அனக்கலையாக்கா, இந்த குழம்பு வாசனை வனசாக்கா வீட்டு கிச்சன்ல இருந்து தான்க்கா வருது. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொன்னது போல வனசா வீட்டு அடுப்படி பக்கம் இருந்துதான் இந்த வாசனை கமன்னு வருது. அவங்க வீட்டுல ஏதோ நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சிருப்பாங்களோ? நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வாசனை தான் வருது. ஏக்கா, ஒருவேளை உங்க வீட்டு கோழியை எதுவும் அவங்க பிடிச்சிட்டு. சின்ன பொண்ணு, அப்படிலாம் தப்பா பேசாதம்மா. சரி இருக்கா, வனசாக்காவையே கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். இன்னைக்கு எதுக்கு அவங்க வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறாங்க ஒன்றும் தெரியலையே. வாசமும் வருது. அப்படியே வனசாக்காவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு கொஞ்சம் சோறை போட்டு தர சொல்லி சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன பொண்ணு சும்மா இருமா, அவ தப்பா நினைச்சுக்கிறா போறா. ஏக்கா, நீ சும்மா இரு, நான் தானே கேட்க போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ பேசாம நில்லு. வனசாக்கா. யார் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. இந்த வரேன் இருங்க. அன்னைக்கிலேக்கா சின்ன பொண்ணு, என்ன நீங்க இந்த பக்கம்? என்ன வனசாக்கா, உங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா? கறி குழம்பு வாசனை அப்படியே கமன்னு வருது. உங்க வீட்டை தாண்டி போக முடியலையே. அப்படியே வாசனை பிடிச்சிடல என்னைய வச்சிருச்சு. ஏய் சின்ன பொண்ணு, வாசனை வருதுன்னு வாசனையை பிடிச்சேன்னா வச்ச குழம்பு ருசி இல்லாம போயிருண்டி. அப்ப நெசமாலுமே உங்க வீட்டுல இருந்து தான் நாட்டுக்கோழி குழம்பு வாசனை வருதாக்கா? ஆமாடி சின்ன பொண்ணு,
இன்னைக்கு என் குழந்தை ராஜா ஊர்ல இருந்து வர்றாப்ல, அவருக்காண்டி தான் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நல்லா ஸ்பெஷல் விருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் மாமியார் கிழவி காலையிலே போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்துச்சு. அதான் நேரத்தில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இப்போ கொஞ்ச நேரத்தில் என் குழந்தைனும் வந்துருவாரு. அதான் சமையல் தடபடன்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன அன்னைக்கிலியக்கா, என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்ற? முகம் ஃபுல்லா வாடி போய் கிடக்கு, என்னாச்சுக்கா? இன்னைக்கு ராஜா தம்பி ஊர்ல இருந்து வரதாக்கும். சரி சரி, பாவம் வெளியூர்ல இவ்வளோ நாள் தங்கி ஹோட்டல்லே சாப்பிட்டு நாக்கு செத்து போய் வரும். அந்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடா கொடுத்து நல்ல உடம்ப தேத்தி விடுங்க வனசா. ஆமாக்கா, என் குழந்தைனார் வரேன்னு சொல்லிதான் என் மாமியா காலையிலே போய் நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்தாங்க. அதை தாக்கா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் மனசாக்கா, நாட்டுக்கோழி விருந்து இளைய மகனுக்கு மட்டுமா இல்லை மூத்த மகன் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்தேவா? ஏ சின்ன பொண்ணு, குழந்தைனாருக்கு மட்டுமா விருந்து? வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தாண்டி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். காலையிலேயே எங்கள் வீட்டு கிளவி ஒரு வெடக்கோழியாக வாங்கிட்டு வந்துச்சு. அந்த கோழி 1.5 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ வரைக்கும் இருக்கும்டி. அந்த கோழி நல்ல முட்டையிடுற கோழிடி. நல்லா 2-3 முட்டை கூட இருந்துச்சு. அதையும் சேர்த்து குழம்போட வேக போட்டிருக்கேன். என்ன இவ முட்டைக்கோழி அடித்து குழம்பு வச்சோன்னு செஞ்சோன்னு சொல்கிறாளே. நம்ம ஊரில் இன்னைக்கு எங்கேயுமே நாட்டுக்கோழி கிடைக்கல. இவ மாமியாருக்கு மட்டும் எப்படி நாட்டுக்கோழி கிடச்சி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காளுங்க? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை ஏன் வீட்டு கோழியை தான் பிடிச்சிட்டு வந்துட்டாளோ? அடியே வனசா, எங்கடி உன் மாமியாரு? அவளை கூப்பிடுறி. ஏன் வீட்டில் கோழியை பிடிச்சிட்டு வந்து நல்லா ருசி மசியாக தின்றீங்களோ? கூப்பிடுறி அவளை. இந்த பாரு அன்னைக்கிலியக்கா, எனக்கு வந்த சந்தேகம் தான் உன் மாமியாருக்கும் வந்திருக்கு. ஏக்கா அன்னைக்கிலியக்கா, இப்போ என்ன செய்யலாம்? ஏடி, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலடி. அத்தை அத்தை, என்ன சொல்றீங்க அத்தை? உங்க வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வைக்கிறமா? அத்தை என்னத்தான் சொல்றீங்க? ஏ கூப்பிடுறி, உன்கிட்ட என்னடி பேச்சு? ஓ மாமியாரை கூப்பிடுறி. ஏய் காளியம்மா, காளியம்மா வெளியே வாடி. அக்கா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலையக்கா. ஏக்கா என்னக்கா செய்ய? ஏக்கா என்னக்கா செய்ய சொல்லுக்கா. வாய ஆணு குழந்தை மாணிக்கு நிக்கிற. ஏன் மனசாக்கா, ஓ மேல எந்த தப்பும் இல்லையே. நீ எதுவும் உன் மாமியார் கூட சேர்ந்து கோழியை கூட மாட பிடிக்க போனியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு பாத்துக்கோ. அடியே, நான் எங்கடி போனேன்? நான் பேசாம வீட்டுல தாண்டி வெங்காயம் பூண்டெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சுக்கிட்டு வீட்டுல தாண்டி இருந்தேன். எடியே, மாமியார் கிழவி தாண்டி கையில கோழியோட வந்துச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதுடி. என்னைய ஆள விட்டுறடி. என்னைய அந்த வம்பளை இழுத்து விட்டுறாடி. அப்புறம் என்னக்கா, வாக்கா ஓ மேல தப்பு இல்லைன்னா அப்படியே ஓரமா ஒதுங்கி நில்லு, நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். ஏன் அன்னைக்கிலியக்கா, சாக்க குறக்கா எவ்வளவு நேரத்துக்கு வாய திறந்த மாணிக்கு இருப்ப? வாய்க்குள்ள கொசு போயிட்டு வந்துருப்பதுக்கா, வெளியே வாய மூடுக்கா. ஏ காளியம்மா, காளியம்மா வீட்டுக்குள்ள என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்க? வெளியே வாடி. எடி வனசா, உன் மாமியார் வீட்டில் இருக்கா இல்லை வெளியில எங்கேயாவது போயிருக்காடி? எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையடி. கை காலெல்லாம் நடுங்குதேடி. ஏக்கா, மாமியார் கிளவி வீட்டுக்குள்ள தான்க்கா இருக்குது. ஐயோ, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலையேக்கா. எவடி அவ ஏன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு என்னைய அவன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? இருங்கடி, இந்த வரேன். எவ்வளோ இருந்தாலும் இந்த வரேன்டி, நில்லுங்கடி. அடியே வெளியே வாடி. வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே என்னடி பேசிக்கிட்டு இருக்க? வெளியே வாடி. ஏக்கா நீங்களாக்கா? ஏ நான் தாண்டி. உனக்கு எவ்வளோ துமுறு இருந்தா ஏன் வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வருவ? ஐயோ, நான் பிடிச்சிட்டு வந்தது இவ வீட்டு கோழியா? நான் இவ வீட்டு கோழியை தான் பிடிச்சிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா என்னைய தூக்கி போட்டு பந்தாடாம போக மாட்டாளே. ஐயோ, இப்போ என்ன செய்யறதுனே தெரியலையே. சரி சமாளிப்போம். இவளை சமாளிக்கிறது பெருசு இல்லை, எப்படியாவது சமாளிச்சிடணும். இந்த பாருக்கா, தேவையில்லாம பேசாதீங்க பாத்துக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு வச்சா உங்க வீட்டில் தான் கோழியை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சதா அர்த்தமாக்கா? ஏக்கா என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? ஞாயிற்றுக்கிழமையில தான் நம்ம ஊர்ல நாட்டுக்கோழி கிடைக்கும். மற்ற நாட்களில் நாட்டுக்கோழி எந்த கடையில் தேடி பார்த்தாலும் நாட்டுக்கோழி கிடைக்காது. அப்படி இருக்கும் போத உனக்கு எப்படி இன்னைக்கு நாட்டுக்கோழி கிடைச்சிச்சு? அதுலேயும் முட்டையிடுற நாட்டுக்கோழி அப்படியே வனத்துலேருந்து அப்படியே உன் வீட்டுக்கு நேராக குதிச்சிருச்சாக்கும். ஏன் வனசா, நீ சொல்லுடி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அன்னைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேல்ல, எங்கள் அத்தை முழு கோழியாக 2 கிலோ இருக்கும், முழு கோழியாக பிடிச்சிட்டு வந்தாங்க, இங்கே வந்து தான் அடித்து குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேல்லடி, சொல்லுடி. அத்தை, அது வந்து அது என்னடி வாய் பேச வரமாட்டுதோ? அக்கா அவளை எதுக்குக்கா சும்மா அரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏக்கா இந்த முத்து பையன் இருக்கான்ல, அவன்கிட்ட தான் காசை கொடுத்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொன்னேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவன்கிட்ட போய் கேட்டுக்குங்கக்கா. முத்துவா? யார், அந்த ராக்காய் மகனாடி? ஆமாக்கா அவன் தான்க்கா, அவன்கிட்ட தான் கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன்.
அடியே அவன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. நேத்து கூட அவன் அம்மாவை பார்த்து நான் பேசினேன். என் மகன் ஊருக்கு போயிட்டான் வேலை விஷயமா வெளியூருக்கு போய் ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே இருந்தான். அவன் இன்னைக்கு வந்து உனக்கு நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டானோ. அடே வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்படி போய் பேசிக்கிட்டு தெரியாத. இப்போ உன் குட்டு தெரிஞ்சு போச்சுல. இப்போ என்னடி சொல்ற? அவன் ஊர்லயே இல்லை. அப்ப அவன்கிட்ட கொடுத்து நான் காசு கொடுத்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்றது பொய் தானடி. ஏண்டி இப்படி பேசுற? அக்கா எனக்கு சிரிப்பா வருதுக்கா. திருடன் போலீஸ் விளையாட்டுல உங்க மாமியார் திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா. ஏன் அணைக்கலையாக்கா? லூஸ் அணைக்கலையாக்கா? உன்கிட்ட தான்க்கா சொல்றேன், கம்முன்னு நிக்கிறேன். எடி பேசாம இருடி. நானே என்ன நடக்குமோன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற ஏண்டி பேசாம இருடி. ஏக்கா எனக்கும் ரொம்ப பயமா இருக்குக்கா. சி ஏக்கா பயமா இருக்குக்கா. வாய் கூட பேசுறதுக்கு வர மாட்டேதுக்கா. ஏடி நான் முழு கோழியா வாங்கிட்டு வந்தேன்னு எதுக்கடி அவட்ட சொன்னேன்? ஏடி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியவாடி. நான் முழு கோழியா வாங்கிட்டு வந்தா என்ன, எப்படி வாங்கிட்டு வந்தா என்னடி, அதையெல்லாம் எதுக்கடி வெளியில சொல்லிக்கிட்டு தெரியுற? ஏடி இப்படி என் மானத்தை வாங்கிட்டியாடி? அத்தை நீங்க கோழி திருடிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு எப்படித்தான் தெரியும்? ஆமாடி என் பக்கத்துல நிக்கிறா பாரு, அவ காதை ஏக்கும்படியா இன்னொரு தடவை நல்லா சொல்லு. அவ இன்னும் என்னைய கிளிக்கட்டும். வாய மூடுறி. ஏய் அங்க என்னடி மாமியார் மருமகளும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லுடி. ஏ வனசாக்கா, ரெண்டு கிழவியும் நல்ல சூப்பரா சண்டை போடுறாங்கக்கா. அப்படியே போய் நீ அப்படியே சுட சுட இத்தனி சோறும் இத்தனி குழம்பையும் போட்டு கொண்டு வாக்கா. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பாக்குறேன்க்கா. ஏக்கா போக்கா வனசாக்கா. ஏ சின்ன பொண்ணு, நானே என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கேன். உனக்கு நாட்டுக்கோழி குழம்பு கேக்குதாக்கும். குழம்பு பிடிச்சிட்டு வந்து உன் மூஞ்சில ஊத்தி பிடிவே பாத்துக்கோம்மா. சும்மா இரு பாத்துக்கோ. ஏன் வனசாக்கா, குழம்பு எதுக்குக்கா வேஸ்டா மூஞ்சில ஊத்தி விட்ற? இத்தனி சோறை போட்டு அதுல ஊத்தி அப்படியே கொண்டு வாக்கா. அப்படியே நான் சாப்பிட்டுக்கிறேன்க்கா. ஏன் அன்னைக்கிளி என்னடி இங்க நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போய் குழம்பு சட்டியை அப்படியே சட்டியோட தூக்கிட்டு வாடி. அதான் இவதான் கோழியை பிடிச்சிட்டானே கையும் களவுமா மாட்டிக்கிட்டாளே. அப்புறம் என்ன, போய் குழம்பு சட்டியை சட்டியோட தூக்கிட்டு வா. எவன் என்ன சொல்றான்னு நானும் பாக்குறேன். ஏக்கா அப்படி சட்டியோட தூக்கிட்டு போயிருவீங்களாக்கும்? என் மகனுக்காண்டி நான் ஆசாசையா வச்சிருக்கேன். எங்க போய் குழம்பு சட்டியை வீட்டுக்குள்ள போய் தூக்கி பாருங்க பாப்போம். ஏ வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்து நீ குழம்பு வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு அப்படியே திம்பிங்களாக்கும்? அப்படி தின்றதுக்கு வேற எதையாவது போய் தின்னுங்கடி. இந்தா பாருக்கா, வாய்க்கு வந்ததை பேசாத. பெரிய மனுஷன்னு நேரம் வரைக்கும் உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கோ. தேவையில்லாம பேசின அப்புறம் எனக்கு பேச தெரியும் பாத்துக்கா. இந்நேரம் வரைக்கும் உன்னை விட்டு வச்சதே தப்புடி. உன் முடிய பிடிச்சி 2 ஆட்டு ஆட்டி இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கடி. ஈரடி உன்னை என்ன செய்றேன்னு பாரடி. ஆமா நீ என் முடிய பிடிச்ச ஆட்டம் தட்டிக்க என் கையை அப்படியே புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்குமாக்கும். என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கேன். முடிய பிடிச்ச ஆட்டி 2 குடுப்பு கொடுத்தா தாண்டி உன் துமுறு அடங்குவோம். அப்பதான் வாயும் மூடுவ. ஐயோ 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 என்னைய போட்டு இப்படி அடிக்கிறாளே. அடிக்கிற மட்டுமாடி, ஈரடி உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான் இல்லையான்னு மட்டும் பாருடி. ஏண்டி இனிமே அடுத்த வீட்டு கோழியை பிடிச்சி ருசி மசியா சாப்பிடணும்னு நினைப்பியாடி? இந்தாடி வாங்கிக்கடி டிஷ்யூ. நுப்பாட்டுக்கா வலி தாங்க முடியலக்கா. என்னடி வலிக்குது? இப்ப மட்டும் வலிக்குதோ? கோழியை பிடிக்கும் போது வலிக்கலையோ? ஏக்கா இனி என்ன அடிச்ச உனக்கு மரியாதையில பாத்துக்கோ. நானும் திருப்பி அடிப்பேன் பாத்துக்கோ. ஏ சின்ன பொண்ணு, வாடி சண்டையை விலைக்கு விடலாம். ஏ வனசாக்கா முடுக்கா, 2 கிழவி எவ்வளவு நேரம் தான் அடிச்சுக்கிட்டு கிடப்பாளுங்க. அவளுக்கே சலிச்சு போகும். அதுக்கப்புறம் அவ வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடப்பறாளுங்க. வீடுக்கா பேசாம இருக்கா. நல்லா பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்குக்கா. சண்டை போடட்டும், பேசாம இருக்கா. மனசா நீ உன் மாமியார்ட்ட எப்படியாவது பேசி செஞ்சு அவங்கள வீட்டுக்குள்ள கூட்டு போயிரு. நான் என் மாமியாரை எப்படியாவது இங்க இருந்து கூட்டு போயிடுறேன் மனசா. சரிக்கா. ஐயே இவளுக்கு என்ன சண்டையை சீக்கிரமா முடிச்சு விட்டுருவாளுங்க போலயே. கூட கொஞ்ச நேரம் சண்டை பார்த்தா நம்மளுக்கு நல்லா பொழுது போகும்னு நினைச்சேன். இவளுக்கு சண்டையை சட்டுப்பட்டு முடிச்சு விட்டுருவாளுங்க போலயே. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய மனுஷன்னு பேசாம இருப்பேன்னு பார்த்தா என்னைய திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டா இருக்க. இந்த வாங்கிக்கோ. என்னைய வாடி அடிக்கிற? ஈரடி உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்னடி வலிக்குது? என்னைய போய் பெரிய மனுஷன் கூட பார்க்காம என்னைய அடிக்கிறியடி. உன் முடிய பிடிச்ச ஆஞ்சு விடாம விட மாட்டேன்டி. அடியே என் வீட்டுக்காரி, அடியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியடி. ஏதாவது செய்யடி. எப்படியாவது என்னைய காப்பாத்தடி. வலி தாங்க முடியல. அத்தை வாங்கத்த வீட்டுக்குள்ள போயிருவோம். வாங்கத்த. அடியே அவ என் முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்காடியா. முடிய விட்டா தாண்டி வீட்டுக்குள்ள போக முடியும். எப்படியாவது காப்பாத்தடி. அத்தை எங்க அத்தை தெரியாம அவங்க வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அத்தை. அவங்களுக்காண்டி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவங்கள விட்டுருங்க அத்தை. நீ என்ன அவளுக்கு
உனக்கு எடுப்பாடி போடி விட்டு. ஐயோ அம்மா காப்பாத்துங்க. மனசா பார்த்துமா. நான் தான் அந்த கிழவி கிட்ட அப்பதே போகாதீங்கன்னு சொன்னலடி. பேசாம நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதானே. இப்ப நல்லா நீயும் சேர்ந்து அனுபவி. எனக்கு என்ன வந்துச்சு? மனசா எந்திரிமா எந்திரிமா. நல்ல வேலைக்கு அன்னைக்கிலியக்கா நீ என்னைய பிடிச்சிட்டக்கா. இந்நேரம் நான் கீழே விழுந்தனா என் மண்டை ரெண்டாயி தக்காளி சட்னி வெளியே வந்திருக்குக்கா. ஏன் மனசாக்கா, அங்க பாரு இன்னைக்கு உன் மாமியார் கிழவி செத்துச்சு. ஏடி மாமியாரும் மருமகளும் கோழியை பிடிச்சதும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஏன்ட்டிய சமைக்க வரீங்க? என்னைய விட்டுருங்கக்கா இனிமே நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதையே விட்டுறேன்க்கா. இனிமே யார் வீட்லயும் போய் கோழியை திருட மாட்டேன்க்கா. என்னைய விட்டுருங்கக்கா, உங்களுக்கு புண்ணியமா போகும்க்கா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, என் வீட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்து இப்படி குழம்பு வச்ச இவளை சும்மா விட்டுறலாமா? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க இவளை என்ன செய்யலாம்னு. உறவுகளே, எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க. என் அக்கா வந்து ஒரு தடவை என்னைய மன்னிச்சு விட்டுற சொல்லுங்க. எப்படியாவது கமெண்ட்ல சொல்லுங்க உறவுகளே. என்னைய எங்க அக்காட்ட இருந்தது ஒரு முறை காப்பாத்தி விடுங்க. இனிமே இந்த மாதிரி எந்த வீட்லயும் போய் கோழியெல்லாம் திருட மாட்டேன். உறவுகளே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் எங்க அக்கா கேப்பா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். எங்க மாமியார இந்த பங்கச்சாத்தை மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களான்னு நாளைக்கு தெரியும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.